முத்திரைகள் முட்டப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று வரை முகவரி இல்லாத முகங்களாக வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் எப்போதும் மேஜர் ஆகிவிட்டோம். ஆனால் இன்றும் பெற்றோர்களை எதிர்பார்த்தே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களை நீங்கள் வீட்டில் பார்க்க முடியாது, வீதியிலே பார்க்கலாம். நாங்கள் வேலை தேடி அழைத்தே வெள்ளி விழா கொண்டாடி வைர விழா நோக்கி வெற்றி நடை போடுபவர்கள். நாங்கள் பிச்சை பாத்திரம் ஏந்தி யாசகம் கேட்கவில்லை, அட்டை பத்திரம் ஏந்தி அடைக்கலம் தான் கேட்கிறோம். எங்களில் சில பேரின் அன்றாட தகராறு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை என்பது. ஆனால் நாங்கள் இன்றும் தினசரி வாசிக்கும் இந்திய வரலாறு வேலை காலி இல்லை என்பது. இந்த வாசகம் எங்கள் பாட புத்தகத்தில் அன்று எந்த பக்கத்திலும் அச்சடிக்கப்படவில்லை. எங்கள் கண்ணிலேயே ஒளி இல்லாத போது நாங்கள் எப்படி நாட்டின் ஒளிமிகு கண்களாக இருக்க முடியும்? வீட்டில் வளரும் நாய்கள் கூட எங்களை ஏளனமாகத்தான் பார்க்கின்றன. வேலை தேடும் போது எங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றங்கள் மட்டுமே. அதனால் எங்களில் எத்தனையோ பேர் ஏமாற்றுக்காரர்களாகி போனார்கள். தேர்வுகள் எழுதிய அனைத்து தேர்வுகளும் தேர்ச்சி பெற்று இருக்கிறோம். ஆனால் இதுவரை வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்படாமல் வீழ்ச்சியை மட்டும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். பின்னதற்கு இந்த பெருந்தேரும் பின்னால் வெறுஞ்சோறும் சுனாமி போன்ற சோகப்பேரல் எங்கள் முகலையில் தான் அடித்துக் கொண்டிருக்கின்றன. வேதனைகள் எங்களில் வெறும் பார்வையில் தான் தங்கள் விலாசங்களை குறித்து வைத்திருக்கின்றன. இப்படி வேதனையின் விலாசங்களும் சோகங்களின் பரிகாசங்களும் குடிகொண்டுள்ள எங்கள் முகங்களை நேர்முக தேர்வில் தெரிவு செய்ய யாருக்குத்தான் எண்ணம் வரும்? பட்டதாரிகளாக அங்கீகரிக்கப்பட்ட எங்களில் பல பேர் வெற்றுதாரிகளாக மாறி போனார்கள். எங்களை நம்பிய எமது பெற்றோர்கள் எத்தனையோ பெற்றுவிட்டார்கள். இன்று இலவசங்களில் வாழவும் கற்றுவிட்டார்கள். இலவசங்களை தருகின்ற எங்களுக்கு விலாசங்களை தரலாமே. இனி ஒரு சட்டம் கொண்டு வரலாம். முதல் குழந்தையின் வேலைதான் அடுத்த குழந்தையின் இடைவேளை. இதனால் வேலையில்லா திண்டாட்டமும் ஒழிந்துவிடும், மக்கள் தொகை பெருக்கமும் அடங்கிவிடும். எங்களை பிடித்த இந்த பிணி இந்த நாட்டை மட்டுமல்ல எந்த நாட்டையும் ஒருங்கிணைக்கும் ஏழரை நாட்டு சனி. ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம். எங்கள் பெருமூச்சுகள் என்று வெறுமூச்சுகளாக இருக்கலாம். அவை ஒன்றோடு ஒன்று உரசி தீப்பிடிக்கும் போது சீர்படுத்திக் கொள்ள இந்த நாட்டில் எதுவுமே இருக்காது. இருந்தாலும் இன்று நாங்கள் யார் என்றுதான் கேட்கப்படுகிறோம். இன்றும் முகவரி இல்லாத முகங்களால் எங்கள் முகவரியை தேடிக்கொண்டுதான் இருக்கிறோம். மீண்டும் மீண்டும் நாங்கள் வேலையில்லா பட்டதாரிகள். அடுத்த போட்டியாளர் தயாராக இருக்கவும்.